மகளே தேவன் மகளே சிலுவை காடு பூத்தது போலே சிறியன் வாழ்வை பூக்க வைத்தாயே தேவன் மகளே நன்றி நன்றி. யுகம் யுகம் முகம் இது போதும் வேண்டுன சாமி எல்லாம் வரமா தந்த துணநீதான். எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா. ஆமா சிவா, நீ நல்லா இருக்கணும்டா. நான் நல்லா இருப்பேமா. அப்புறம் திவ்யா சொல்லுங்கக்கா, என்ன புதுசா இருக்கிற மாற்றம்லாம்? ஏக்கா நல்லா இல்லையா? என்ன திவ்யா எப்படி சொல்லிட்டேன்? உன் மாற்றத்துக்காக நாங்க ஏங்கிட்டு இருந்தோம். சரிக்கா, அதான் எப்படி? நாங்களாம் அவ்வளவு எடுத்து சொன்னோமே, நீ கேட்காம இருந்தியே. வேற எப்படி இந்த மாற்றம்? ராமகிருஷ்ணா மாமா பர்த்டேக்கு வந்துட்டு போனோம்ல, அன்னில அவங்க ஒழுங்கா சாப்பிடவே இல்ல. ஒரு மாதிரி கிறங்கி விழுந்தாங்க. ஏன் என்னாச்சு அவனுக்கு? அதாக்கா என்னன்னு தெரியல. அன்டைம்ல தூங்குனாங்க. எல்லாரும் வந்து கலகலன்னு பேசிட்டு இருக்கும்போது இவங்க மட்டும் தூங்கிட்டு இருக்காங்க. என்னைக்குமே அவங்க அப்படி தூங்க மாட்டாங்க. அவங்க அன்டைம்ல தூங்குறது, சாப்பிடாம படுக்கிறது, இதெல்லாம் பார்த்துட்டு என்னால இருக்க முடியலக்கா. ஒரு நாள் வேற ரூம்ல தூங்கிட்டாங்க. எழுப்பணும்னு மாமா கிட்ட சொன்னேன். மாமா அவங்களை தலையில அடிச்சு எழுப்புனாங்க. என்னால அதை தாங்கிக்க முடியலக்கா. அவங்கள யாராவது பேசினாலும் என்னால கேட்டுட்டு இருக்க முடியாது. அடிச்சதை என்னால தாங்கிக்க முடியல. அது அவங்க அண்ணன் தான், உரிமை உள்ளவங்க தான். ஆனாலும் என்னால பார்க்க முடியலையே. என்னால முடியலக்கா. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. என்னால தாங்கிக்க முடியல. சாப்பிடாம இருந்த உடம்பு என்னத்துக்காகும்? சாப்பிடாம தூங்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவங்க முகம் நான் சித்திய வாழ விட மாட்டேன். அப்படிப்பட்டவங்கள நானே சாப்பிடாம படுத்து தூங்குறாங்க, அதையும் நான் பார்த்துட்டு இருக்கேன்னு நினைச்சேன். என் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு போச்சுக்கா. அதனாலதான் என்ன கோவம் எனக்கு. என் புருஷன் என்ன பேசுனாங்க? என்னால அதை கேட்க முடியாதா? இல்ல என்னால கேட்டுட்டு இருக்க முடியாதா? இல்ல அவங்கள மன்னிக்க முடியாதா? அதனாலதான்க்கா நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். எனக்கு அவங்க மட்டும் போதும். வேற எதுவும் இந்த உலகத்துல எனக்கு வேண்டாம். இப்படி நினைக்கிற நீ ஏன் அன்னைக்கு விட்டுட்டு போனேன்? பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டேன்க்கா. அவங்க நான் போனதுக்கு அப்புறம் கஷ்டப்படுவாங்கன்னு எனக்கு தெரியாம போச்சுக்கா. நான் போனவங்க என்ன அவங்க நான் நினைக்க மாட்டுட்டானே. அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நான் அந்த லெட்டர் எழுதி வச்சுட்டு போனேன். ஆனாலும் அந்த போலீஸ்காரர் அவங்கள 3 நாள் வச்சு அடிச்சான்னு நீங்க சொன்னீங்களே, அது கூட நான் காது கொடுத்து கேட்க மறந்துட்டேன் அந்த பாவி. சரி திவ்யா, அதெல்லாம் நினைக்காத. அதெல்லாம் முடிச்சு போச்சு. இப்ப நல்லதானே இருக்கீங்க? அண்ணாத கோயில் வந்து அழுதுகிட்டு என் புருஷனை எல்லாரும் காயப்படுத்தி இருக்காங்க. உங்களுக்கு வெளியில இருக்க காயத்தை விட மனசுல இருக்க காயம் தானே அதிகம். நான் கூட உங்களை புரிஞ்சுக்காம காயப்படுத்திட்டேனக்கா. அவங்க மனசுல கஷ்டப்படுத்தினேன். அவங்க எவ்வளவு தாங்குவாங்க எனக்கு தெரியாம போச்சு. இல்லன்னா ஏன் முன்னாடி அந்த ரம்யா அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க நான் சொல்லிட்டு சொல்லுவாளா? நீ தானே கேட்டுட்டு இருந்திருக்க, பதிலுக்கு பேசிருக்க வேண்டியதானே? அந்த இடத்துல நான் என்னக்கா பேச முடியும்? என்னால பேச முடியலக்கா. நான் காணாம போயிட்டு திரும்ப வந்த நாளையில இருந்து நான் ஒரு நாள் கூட தூங்கலக்கா. அந்த வீட்டுல எனக்கு உரிமை இல்லாம போச்சு. போகும்போது நான் உங்க பொண்டாட்டியா தான் போனேன், வரும்போது நான் உங்க பொண்டாட்டியா தான் வந்தேன். அதான் அந்த வீட்டுல எனக்கு உரிமை இல்லாம போச்சு. என்னால எதுவும் பேசவும் முடியல. அப்புறம் ஏன் ஹாஸ்பிட்டல் வச்சு அப்படி நீ பேசினேன்? அவங்க இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சதுக்கா. நான் அப்படி சொன்னாலாவது அவங்க என்கிட்ட வந்து பேசுவாங்க நான் நினைச்சேன். ஆனா அவங்க குற்ற உணர்ச்சியில இருந்துட்டாங்க. கல்யாணத்தை அவசரப்பட்டு நிப்பாட்டிட்டாங்களேங்கிற கோவத்துல தான் நானுமே பேசினேன். குற்ற உணர்ச்சியில பேச மறந்துட்டான்னு சொல்றியே? உனக்கு ஆபத்து வந்தப்போ அவன் பேசதானே செஞ்சான், பேசிக்க வேண்டியதானே? நான் அப்போ கோவத்துல தான் இருந்தேன். இல்லன்னா நான் அங்க இருக்கும்போது அவங்கள பார்த்தா மட்டும் போதும் நான் நினைச்சிருப்பானா? அதனாலதானே என் உயிரை கையில பிடிச்சு வச்சிருந்தேன். அவங்கள தினம் பார்த்துட்டு இருக்கோம், எனக்கு அது போதும் நான் நினைச்சிட்டேன். கிளம்பி ரொம்ப அடிச்சிட்டாளா? இல்லக்கா, ஒரு தடவை தான் அடிச்சா. அதுக்குள்ள நான் மயங்கிட்டேனா? அந்த போலீஸ்கார கடத்தினான்னு சொன்னாங்க. அந்த போலீஸ்காரன் வந்தானா? வந்தான். என்ன மிரட்டனா? என்ன சொல்லி மிரட்டினா? இனிமேல் தப்பிக்கணும்னு நினைச்சனா? அவங்கள நான் கொன்றுவேன்னு சொன்னா. அதனாலதான் நான் அதுக்கப்புறம் தப்பிக்க முயற்சி எடுக்கல. அவங்க உயிரோட இருந்தாலே போதும் நான் நினைச்சேன். தினமும் நான் பார்த்துட்டு இருக்கேன். அது எனக்கு போதும் நான் நினைச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு வாய்ப்பு வந்துச்சு. அந்த கிழவி மறந்து போய் போன் வச்சுட்டு போயிட்டா. அது அப்பாக்கு கால் பண்ணேன். அவங்க நம்பர் எனக்கு தெரியும், ஆனாலும் நான் உங்களுக்கு கால் பண்ணல. என்ன அவங்க பேசுறது எதையும் மறக்கல. அந்த நேரத்துல என்னால மறக்க முடியல. அந்த கோவத்துலதான்
நான் உங்ககிட்ட பேசல. இப்ப எல்லாத்தையும் மறந்துட்டியே, அதுவே சந்தோஷம்.